டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட அசலானது 2% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 4 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது 2% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 4 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வித்தியாசம் எடுத்துக்காங்க ₹4. ஸோ 4 இன்ட்டு வட்டியோட 2%, 2% எழுதுவோம், 2/100க்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸில் 100/2 இன்ட்டு 100/2. ஸோ 2 வருஷம் சொன்னதுனால 2 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 2 4, அப்படியே 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 100 இன்ட்டு 100 = 10,000. ஸோ அசல் பார்த்தோம்னா ₹10,000. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அசல் பார்த்தோம்னா ₹10,000. இதே கொஸ்டின்ல அசல் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அசல் எடுத்துக்கணும். அசல் எவ்வளோ 10,000. அசல் 10,000 இன்ட்டு வட்டி 2%, 2% எழுதுவோம், 2/100 எழுதுவோம். டைரக்டா 2/100 இன்ட்டு 2/100. ஸோ 2 வருஷம் இருந்தாலும் அப்படியே 2 டைம் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க இங்கே 4 ஜீரோ இருக்குது, 4 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 இன்ட்டு 2 = ₹4. ஸோ பாருங்க வித்தியாசம் ₹4 வருது. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ஒரு குறிப்பிட்ட அசலானது 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 405 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.